அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ ஒரு அற்புதமான சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த சிச்சுவேஷனை எப்படி அனலைஸ் பண்ணுறது, அனலைஸ் பண்ணி அவங்க கேட்டிருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் எப்படி பதில் கண்டுபிடிப்பது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரே விஷயந்தான் அங்கே தேவை, முழு ஃபோக்கஸ், ஒரே கவனம். கவனப்பிசகு உண்டாச்சுன்னா பிழை வந்துடும். ஒரே கவனம் பண்ணிங்கன்னா சுலபமாக செஞ்சிடலாம், வெரி சிம்பிளாக செஞ்சிடலாம். ஃபோக்கஸ் இஸ் ரெக்வயர்ட். பார்க்கலாம். A body of mass 0.4 kg, அதனுடைய நிறை 0.4, moving initially with a constant speed of 10 meter per second to the north. ஆரம்பத்தில் 10 மீட்டர் per second வடதிசை நோக்கி அந்த வேகத்தில், ஒரு செகண்டுக்கு 10 மீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கு. is subject to a constant force of 8 Newton. திடீர்னு 8 நியூட்டன் ஃபோர்ஸ் அதுக்கு எதிராக அப்ளை ஆகுது. டைரக்டட் டுவர்ட்ஸ் தி சவுத், இது வடக்க போய்கிட்டு இருக்கு, இப்போ தெற்க அப்ளை ஆகுது. ஃபார் 30 செகண்ட், 30 செகண்டுக்கு. டேக் தி இன்ஸ்டன்ட் தி ஃபோர்ஸ் இஸ் அப்ளை டு பி t is equal to 0. எப்போ ஃபோர்ஸ் செயல்பட ஆரம்பிச்சிச்சோ அந்த நேரத்தை டைம் 0ன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் இருந்த பொசிஷனை x is equal to 0 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் predict its position at t is equal to -5 செகண்ட். அந்த விசை செயல்படுறதுக்கு 5 வினாடிக்கு முன்னாடி எங்கே இருந்துச்சு? 25 செகண்ட். 25 செகண்ட் ஃபோர்ஸ் செயல்பட்டு 25 செகண்ட் கழித்து எங்கே இருக்குது? 100 செகண்ட், 100 செகண்ட் கழித்து எங்கே இருக்குது? பிள்ளைலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பொருள் இயங்கிக்கிட்டு இருந்துச்சு 10 மீட்டர் per செகண்டில், 30 நியூட்டனில், 8 நியூட்டனில் ஆப்போசிட் ஃபோர்ஸ் செயல்படுது. எப்போ அந்த ஃபோர்ஸ் செயல்பட ஆரம்பிக்குதோ அந்த கணத்தை டைம் t is equal to 0ன்னு வச்சுக்க சொல்கிறாங்க. அந்த தருணத்தில் இருந்த ஸ்பேஸை x is equal to 0ன்னு வச்சுக்க சொல்லிட்டாங்க. ஃபோர்ஸ் 30 வினாடி தான் செயல்படுது, அதனால் ஆக்சலரேஷன் 30 வினாடி தான் இருக்கும். அதற்கு முன்னமும் கிடையாது, அதற்கு அப்போவும் கிடையாது, 30 செகண்ட் தான். சரிங்களா? now let us understand the situation, right? அதனால தான் சொன்னேன் ஃபோக்கஸ் இஸ் சிம்பிள் ப்ராப்ளம், ஃபோக்கஸ் இஸ் ரெக்வயர்ட். ஸோ ஒரு பொருள் 0.4 kgயா, எஸ், அது இயங்கிக்கிட்டு இருக்கு. 10 மீட்டர் per செகண்ட் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல 8 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆப்போசிட்டில் செயல்படுது. ரைட், என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். அப்படின்னா t is equal to 5 செகண்ட்ஸில் எங்கே இருக்கும்? t is equal to 25 செகண்ட்ஸில் எங்கே இருக்கும்? t is equal to 100 செகண்டில் எங்கே இருக்கும்? ரைட், ஃபோர்ஸும் மாஸும் கொடுத்துட்டாங்க. ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு f/m 20 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். ஆனால் அதனுடைய திசைக்கு எதிர் திசையில் அப்ளை பண்ணதுனால திஸ் பிகம்ஸ் மைனஸ். அது இனிஷியலாக வடக்காக போய்கிட்டு இருந்துச்சு, விசை எதிர்க்க செயல்பட்டதுனால ஆக்சலரேஷன் வில் பி ரிட்டார்டிங். ஸோ நான் என்ன போட்டிருக்கேன்? -20 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். ஸோ முதல்ல 5 செகண்ட் எடுத்துக்கிடுவோம். -5 செகண்ட் அப்படின்னா அதை நான் S1 வச்சுக்கிறேன். எக்ஸ்பிரஷன் ut + ½ at ஸ்கொயர். 5 செகண்டுக்கு முன்னாடி 0லேருந்து 30 செகண்ட் வரைக்கும் தான் ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ 0லேருந்து 30 செகண்ட் மட்டும் தான் ஆக்சலரேஷன் இருக்கும். அதற்கு முன்னமும் கிடையாது, பின்னாடியும் கிடையாது. இது 5 செகண்ட் முன்னாடி ஆக்சலரேஷன் கிடையாது. ut + ½ at ஸ்கொயரில் a0, அப்போ ut மட்டும்தான். ஸோ u10 t -5 -50 மீட்டர். அப்போ 10 வினாடிக்கு முன்னாடி அது எந்த இடத்துல ஃபோர்ஸ் செயல்பட்டுச்சோ அதுக்கு 50 மீட்டர் முன்னாடி இருக்கும். புரிய ஆரம்பிக்குது இல்லைங்களா? விஷயம் புரிய ஆரம்பிக்குது. தென் அடுத்த என்ன கேட்டிருக்காங்க? t is equal 25 செகண்டில் 30 செகண்டுக்கு ஆக்சலரேஷன் இருக்கும். இப்போ 25 செகண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ இப்போ கவர்ன் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் S2 is equal to ut + ½ at ஸ்கொயர். ரைட், u 10 மீட்டர் per செகண்ட் தெரியும், t 25 செகண்ட்ஸ் தெரியும். ஆஃப் போட்டலாம். ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் -20. ஸோ -20 t ஸ்கொயர் 25 ஸ்கொயர். இங்கே ஏன் இதை பயன்படுத்துகிறோம்? ஏன்னா 25 வினாடிகள்ங்கிறது 30 வினாடிகளுக்கு உள்ளே இருக்குது. 30 வினாடி வரைக்கும் ஆக்சலரேஷன் இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷன் செயல்படும். இது வேறு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் தான்.
சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது -6000 மீட்டர், அதாவது 6 கிலோமீட்டர். 25 செகண்டில் அது எவ்வளோ தூரம் தெற்கு நோக்கி போயிடுச்சு? 6 கிலோமீட்டர் தூரம் தெற்கு நோக்கி போயிடுச்சு. அடுத்து கேட்குறாங்க 100 வினாடி. இதுதான் பிள்ளைகளா உங்களோட புத்தியை பயன்படுத்த வேண்டிய இடம். அதாவது 30 வினாடிக்கு தான் ஆக்சலரேஷன் இருக்கும், அதுக்கடுத்து 70 வினாடி ஆக்சலரேஷன் இருக்காது. வரிக்கு வரி நான் பேசுகிறது கவனிக்க பிள்ளைங்களா. 30 வினாடி தான் ஆக்சலரேஷன் இருக்கும், அடுத்து 70 வினாடி இருக்காது. அப்போ முதல் 30 வினாடிக்கு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். என்னது? மூணாவது சிச்சுவேஷன், ஃபர்ஸ்ட் கேஸ் S31. கேமராவும் க்ளோஸாக வந்துடட்டும். ut + ½ at², u 10, t 30, -½ ஆக்சலரேஷன் 20, 30². இது நியூமரிக்கல் ப்ராப்ளம் இல்லைங்களா? ஒன்றும் இல்லை, 8.7 கிலோமீட்டர் போயிருக்கும் 30 செகண்டில். ரைட். அப்போ என்னன்னா அடுத்து நீங்கள் போகும் பொழுது நம்ம பயன்படுத்துறது S3 = UTங்கிற எக்ஸ்பிரஷனை பயன்படுத்துவோம். ஏன்னா இனிமேல் ஆக்சலரேஷன் இல்லை, 30 செகண்ட் தான் ஆக்சலரேஷன் இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்னா அந்த நேரத்தில் உள்ள இனிஷியல் வெலாசிட்டி தெரியணும். அந்த நேரத்தில் உள்ள இனிஷியல் வெலாசிட்டிங்கிறது என்னன்னா 30 செகண்டில் இருக்கக்கூடிய இறுதி வெலாசிட்டி. 70 செகண்டில் ஆரம்ப வெலாசிட்டி, 30 செகண்டில் இறுதி வெலாசிட்டி. எனவே v = u + at, ஆரம்ப வேகம் 30, ஆக்சலரேஷன் -20, டைம் 30, 590 மீட்டர்/செகண்ட். அதாவது 30 வினாடிகள் கழிச்சதுக்கப்புறம் இந்த பொருள் 590 மீட்டர்/செகண்ட் வேகத்தில் எதிர் திசையில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும். இப்படியே 70 செகண்ட் பயணம் பண்ணுது. அப்போ -590 × 70 = -41,300, மீனிங் -41.3 கிலோமீட்டர். ஏன் மைனஸ்? தெற்க வடக்க பாசிட்டிவ் வச்சுக்கிட்டோம், ஸோ தெற்க மைனஸ். மொத்தம் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம்? 30 வினாடிகளுக்கு -8.7 k, அடுத்த 70 வினாடிகளுக்கு -41.3 கிலோமீட்டர். 8.7 k மீன்ஸ் 8.7 கிலோமீட்டர். மொத்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணது -8.7 k -41.3 k = -50 கிலோமீட்டர். 50 கிலோமீட்டர் பயணம் செஞ்சுருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் கஷ்டமான ப்ராப்ளம்னு அழைக்கப்படக்கூடிய ப்ராப்ளம். உங்களுக்கு பார்த்தா புரிஞ்சிருக்கும். இப்போ இதில் ஒரு கஷ்டமும் இல்லை, துளி கஷ்டமும் இல்லை, புரிதல் மட்டும்தான் கேள்வி. புரிந்திருந்தால் மகா சுலபமாக இருக்குது. ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா பிள்ளைங்களா கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற பிள்ளைங்களுக்கும் நம்ம சேனலுடைய வலிமை என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.